மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டை, ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறோங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா. ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும்னு நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபஸ்ட்டு எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையாக பார்த்தா இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாரும் சொல்கிறது தான், அவங்கவுங்க படத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடித்து சொல்கிறேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த படத்தை. அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பற்றி அது லேண்ட் ஆகலை. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தர் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட். இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தாக இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்களை பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திக்கும் வருவார். இன்னும் பல படங்கள் பண்ண போகிறாரு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். அது பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி பிரீத்தி வந்து ஃபஸ்ட்டு when I saw her, sometimes stars வந்து are made, சில நேரங்களில் stars are born. I think பிரீத்தி is a star. ரொம்ப நாள் கழித்து தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், விமென் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட். அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமாக அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீஜனாக இருந்தது. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கங்க்ராச்சுலேட் அர்ச்சனா மேம் ஃபார் பிக்கிங் சம்திங் லைக் பிளாஸ்ட். அண்ட் யூஆர் ஃபெனாமினல் இன் இட். அது ஆர்கானிக்காக செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்தில் லைக் டைரக்டர் செட், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஷீ ரியலி பர்ஃபார்ம் ரியலி வெல்.
ஸோ ஐ காண்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்டையும் பல டைரக்டர்ஸ்கிட்டையும் காமிக்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐட் லைக் டு ரியலி தேங்க் மை சிஸ்டர் அபிநயா ஃபார் பீயிங் ஹூ ஷி இஸ். அவ்வளோதான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து திருப்பி அந்த இன்னொரு ஓமேகடலை ஸ்டேஜில் சொன்னேன், ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அம்மா, அவள் ஹாஸ்டலில் இருந்தா, அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி உன் தம்பி ஃபெயில் ஆகிட்டு இருக்கான், அதை வந்து பண்ணு அப்படின்னு. ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து நங்குன்னு கொட்டி என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ணான். ஸோ கிட்டத்தட்ட அதே பேக்கிங் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் ஒரு டீமாக இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா, ஐ ஹாவ் அபி தேர். அண்ட் மை ஃபேமிலி அண்ட் எஸ்பெஷலி மை ஒய்ஃப் கீர்த்தி ஃபார் பேரிங் வித் மீ. ஏன்னா இந்த படம் ப்ராசஸ் பயங்கரம் இன்டென்ஸாக இருந்தது. இதில் நிறையா நாங்கள் டைம் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ லைக் டு தேங்க் அம்மா, அப்பா, மை ஒய்ஃப் அண்ட் everybody involved in the project. And thank you Kavitha for the support. And எல்லாருமே சேதுனா, தேங்க்யூ இபி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதை டோன் இந்த படம் வரும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும். இது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இட்ஸ் அ லவ் ஸ்டோரி வித் அ ட்விஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்ஸ்.